வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் திருமலை திருப்பதி அன்னப்பிரசாத சென்டர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஈரோட்டில் இருந்து திருப்பதி வந்த வீடியோவும் போட்டிருக்கிறேன். அப்புறம் திருப்பதியில் சர்வதரிசன டோக்கன் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவும் தனியாக போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே எப்படி ரூம் புக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லி அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். அப்புறம் ரூம் புக் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூம் டூரும் போட்டிருக்கிறேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க. இதாங்க திருமலா திருப்பதியில் இருக்கிற அன்னப்பிரசாத சென்டர். இந்த அன்னப்பிரசாத சென்டர் உருவான கதை சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவர் அன்னப்பிரசாதம் சாப்பிட வந்திருக்காரு. அப்போ ரொம்ப கால் கடுக்க நின்றுருக்கிறாரு. அவர் கூட நிறைய வயசானவங்களும் ரொம்ப நேரம் காத்து இருந்திருக்காங்க. அப்போ அந்த தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுற அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு பெருசாக அன்னதான கூடம் கட்டி விட்டிங்கன்னா எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல, நீ ஏன் இப்படி நிற்க வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்புறம் இஷ்டம் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைனா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி எங்கத்தாலமாக அந்த பெரியவரை பேசியிருக்காங்க. அவர் எனக்காக சொல்லலை, அந்த பக்தர்களுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா உங்கள் நீங்கள் பணம் கொடுங்க, நாங்கள் அன்னதான கூடம் கட்டிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பெரியவர் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு 25 கோடி கொடுங்க அப்படின்னு எகத்தாளமாக சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பெரியவர் கையில் வச்சுருந்த பையிலிருந்து காசோலை எடுத்து 25 கோடி அசால்ட்டாக எழுதி கொடுத்துட்டாரு. அப்படியே இந்த மாதிரி அன்னதான கூட கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை ரொம்ப வியப்பாக பார்த்துருந்தாங்க. அப்புறம் அவர் அதுக்கு சின்ன கதை சொன்னார். நான் சின்ன வயசுலேருந்து பெருமாளோட தீவிரமான பக்தர், எனக்கு ஏதாவது தொழிலை ஏற்படுத்துங்க, நான் அந்த வர்ற வருமானத்தில் பாதி உங்களுக்கே பாதி கோயிலுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அப்போவே நான் அவர்கிட்ட வேண்டியிருந்தேன். எனக்கு வர்ற வருமானத்தில் நான் பாதி பெருமாளுக்கு பாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அந்த கதையெல்லாம் கேட்ட உடனே அங்கே ஒர்க் பண்ணுற அந்த அதிகாரியெல்லாம் அப்படியே மிரண்டு போய் அழுதுட்டாங்களாம் அவரோட கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம். அந்த அன்னதானம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில் இருந்தே அன்னதானத்தை தொடங்கிட்டாங்க. அது அந்த அன்னதான கூடாரத்துக்கு பேர் தரிகொண்ட வேங்க மாம்பா அப்படிங்கிற ஒரு அம்மையாரோட பேரை தான் வச்சுருக்குறாங்க. இதை மாதிரி 4 ஃப்ளோர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் வந்தாலும் விடாத கண்டினியூவாக சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் நன்கொடை கொடுக்குறவங்க ஒரு வேளைக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு கூட கொடுக்கலாம். காலையில் 8 லட்சம், மதியானம் 15 லட்சம், நைட்டு 15 லட்சம், இப்படி ஒரு மதிப்பீடு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒன்று அன்னதானம் சாப்பிட்டு வர வெளியில் ஜிபேயும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அன்னதானம் உண்டியில் கூட போட்டுக்கலாம். நாங்கள் ஜிபே பண்ணிட்டு வந்தோம். சாப்பாடு பாருங்கள், துவையல், முட்டைக்கோஸ் பொரியல், அப்புறம் சக்கரை பொங்கல், சாப்பாடு, சாம்பார், அப்புறம் வேணும்னா ரசம், மோர் எல்லாமே ஊற்றிட்டு வராங்க. சாப்பாடு ஆனால் நல்லா இருந்துச்சு. என்ன நாங்கள் போகிற நேரம்லாம் இதே சாப்பாடு தான் பார்க்குறோம். இப்படி தான் போடணும், எதுவும் ரூல்ஸோ என்னவோ தெரியல. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. தேங்க்யூ.